இந்தாப்பா. நிறுத்துங்க. என்னையா பண்றீங்க? பார்த்தா தெரியல, முட்டையை வித்துட்டு இருக்கேன். நியூஸ்லாம் பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா அவன் ஏன் கோழி மேய்க்கிறான்? ஏங்க ஏதாவது மானியம் கொடுக்க போறாங்களா? ஏண்டா நீ வச்சிருக்க 10 கோழிக்கு மானியம் வேற மானங்கட்டவன். இனிமே நீ யாருக்கும் முட்டையை விற்க கூடாது. ஏங்க முட்டையை மொத்தமா நீங்க வாங்கி போறீங்களா? நான்சென்ஸ். முட்டையை சாப்பிட்டா கேன்சர் வருதான். கேன்சரா? எவன்டா இந்த வேலையை பார்த்தது? தம்பி நில்லுப்பா, அவங்க சும்மா சொல்றாங்க. ஏங்க காலையில பொழப்ப கெடுக்குறீங்க? பொழப்ப கெடுக்கிறனா? என்ன பார்த்தா இப்படியா தெரியுது உனக்கு? என் புள்ளையோட பொழைக்க வச்ச மாதிரி தெரியுது மேடம். ஏண்டி உன் முட்டையில கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ பண்ற டார்ச்சருக்கு கேன்சரே பரவாயில்லடா. யாருங்க நீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? யோ, முட்டையில கேன்சர் உருவாக்கக்கூடிய நைட்ரோஃபியூரான்ஸ் கெமிக்கல் இருக்குதான். ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை செக் பண்ண வந்த ஆபீசர் தான் நான். உட்காருங்க மேடம். மேடம், முட்டையில என்ன கெமிக்கல் இருக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. இவன் முட்டையில எத்தனை ஆம்லெட் போடலான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். மேடம் நீங்க சொல்ற மாதிரி என் கோழிக்கு நான் எந்த கெமிக்கலும் கொடுக்கறது இல்ல. யோ, அது நீ குடுக்கறது இல்ல, கடையில வாங்கி போடுற தீவனத்தால வருது. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, போய் உன் தீவனத்தை எடுத்துட்டு வா, செக் பண்ணணும். என்னைய முழிக்கிற? எடுத்துட்டு வந்து காட்டியா? அவன் தீவனம் போட்டாதானே எடுத்துட்டு வந்து காட்டுவான். சரியா, மண்ணை அள்ளிட்டு வா, டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மேடம் என் கோழி தரையில எல்லாம் முட்டை போடாது. அப்புறம் மரத்து கிளையில தான் முட்டை போடும். நம்ம தான் ஓடி போய் கேட்ச் பிடிக்கணும். கேட்ச் பிடிக்கணுமா? ஆமா மேடம், முட்டைய பிடிக்கிற போட்டி வச்சா இவன் தான் முதல்ல வருவான். யோ, இதெல்லாம் ஒரு பெருமையா? இல்ல மேடம், திறமை. வாய மூடுறா எருமை. கோழி குடிக்கிற தண்ணியாவது எடுத்துட்டு வாயா, அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து கொள்ளக்காரன் வரட்டும் மேடம். அவன் எதுக்கே வரணும்? வயலுக்கு தண்ணி விட வருவான் மேடம். அந்த நேரத்துல நம்ம கோழி போய் குளிச்சுட்டு குடிச்சிட்டு வந்துடும். கோழி குளிக்குமா? ஆமா மேடம். பொய் சொல்றான் மேடம். தண்ணி குடிக்கும் போது அந்த கொள்ளக்காரன் விரட்டி விரட்டி அடிப்பான். நாங்க உயிரை காப்பாத்திக்க தண்ணியில உருண்டு பிறண்டு வருவோம். என்னையா இதெல்லாம்? மேடம் இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம், தலையிடாதீங்க. சரியா, போய் எல்லா முட்டையும் எடுத்துட்டு வா. ஏன் மேடம்? 30 அடி தோண்டி முட்டைய புதைக்கணும். முட்டைய புதைக்கணுமா? ஏண்டி மூளை கட்டவ, உனக்குலாம் அறிவு இருக்கா? ரெஸ்பெக்ட். சரிங்க, உயர் திருமதி முட்டை ஆபீசர் அவர்களே. யோ, முதல்ல அவள புடியா, சிக்கன் குனியா இருக்கான்னு செக் பண்ணுவோம். என்ன மேடம் எப்ப பார்த்தாலும் முட்டை கறியில மட்டும் பிரச்சனை சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்க சாப்பிடுற எந்த காய்கறி மருந்து அடிக்காம வருது? சாராயம் விஷம்னு தெரிஞ்சு ஏன் குடிக்கிறாங்க? இப்ப என்னைய சொல்ல வர? எல்லாத்தையும் அளவா எடுத்துக்கிட்டா ஆயிலும் அதிகமாகும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அளவா எடுத்துக்கணுமா? நீ அத கூட போட மாட்டியடா. சரியா, 10 முட்டை எடுத்துட்டு வா, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். நல்லா வெந்நீர்ல கொதிக்க போடுங்க மேடம். எந்த கிருமியா இருந்தாலும் அழிஞ்சிரும். குழந்தைங்களுக்கு புரோட்டீன் கொழுப்பு சத்து இதை விட எதுலயும் கிடையாது. ஓ, உங்க குழந்தைங்க நல்லா இருக்க எங்க குழந்தைகளை கொதிக்க போடுவீங்களா? சரிங்க மேடம், பக்கத்து குலவரம் தண்ணியோட வந்துட்டான். கோழி தண்ணி குடிக்கணும், சீக்கிரம் கிளம்புங்க.